அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு அதற்குரிய இயன்முறை மருத்துவங்கள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பக்கவாதம் பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு அல்லது பிறரோட உதவியோட செய்யக்கூடிய அளவுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அதற்குரிய மருத்துவங்களை சரியான நேரத்தில் உடனடியாக நம்ம செய்யணும். இந்த பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு நம்ம செய்யக்கூடிய அந்த சிகிச்சைகள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய அளவை தீர்மானிக்குது. ஸோ உடனடி சிகிச்சை பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய அந்த அளவை குறைவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்திற்கு அந்த ஆரம்ப கட்ட சிகிச்சைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு அதை சரி பண்ணக்கூடிய மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் எண்முறை மருத்துவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இவங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இவங்களுக்கு பிசிக்கலா இருக்கக்கூடிய முக்கியமான சில பாதிப்புகள், அசைவின்மை, மூமெண்ட் இல்லாம போறது, நம்னஸ், உணர்ச்சிகள் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது உணர்ச்சி முற்றும் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் நடையில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், வாக்கிங் பேட்டர்ன் உங்களுக்கு மாறி போயிடுறது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மசில் பவர் 0வா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு நிற்கிறதே பிரச்சனையா இருக்கும். இதுதான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும். இரண்டாவது அந்த நிலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தசை பார்த்தீங்கன்னா இறுக்கம் ஆரம்பிக்கும். சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த தசை இறுக்கங்கள் ஏற்பட்டு நடை போன்றவற்றில் பாத்தீங்கன்னா பலவிதமான பலவிதமான ஏற்படுத்தி இருக்கும். இப்ப இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல இந்த மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் எண்முறை மருத்துவத்தை பாத்தீங்கன்னா செஞ்சிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய பாதிப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். சில வகையான பாதிப்புகளுக்கு 100% அந்த ரெக்கவரியும் பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் நம்ம பாத்தீங்கன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு என்னென்ன பண்ணணும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கவாதம் வருவதற்குரிய காரணங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ மறுபடியும் திரும்பி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை நம்ம பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அதற்கு தேவையான அனைத்து சிகிச்சையிலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேலும் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவங்களும் செய்யப்பட்டு தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய சில மருந்துகளும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து எடுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்முறை மருத்துவத்தில் என்னென்ன பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மசில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். மசில் பவரை கூட்டணும். ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை அதிகப்படுத்தணும். இவங்களுடைய மொபிலிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா
அந்த போகக்கூடிய மொபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது இப்போ படுத்திருக்கவங்க எந்திரிக்கிறதுக்கு, எந்திரிச்சவங்க நிற்கிறவங்க நடக்கிறதுக்கு, மாடிப்படி ஏறுறதுக்கு, பாத்ரூம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மொபிலிட்டியை நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தினமும் நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு தேவையான அந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். இது போக தன்னுடைய அன்றாட வேலைகளில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அப்பர் லிம்ப் லோயர் லிம்பை வந்து பார்த்தீங்கன்னா கைகள் மற்றும் கால்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணினா தான் அவங்களுடைய மருத்துவம் முழுமை பெறும். இவங்களுக்கு இது மட்டும் இல்லாம பிசிக்கல் ப்ராப்ளம் இல்லாம ஸ்பீச் இல்லாம வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, ஏதாவது சைக்காலஜிக்கல் வந்து இஷ்யூஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதற்கும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் செய்ய வேண்டியது வந்து இருக்கும். இந்த பிரெயினோட டேமேஜ் ரொம்ப சிவியரா இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவதற்கோ அல்லது இல்லாமல் போவதற்கோ நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்பீச் ஓரியன்டேஷன் வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பேசுறத அவங்க முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குரிய அந்த பிரச்சனைகளும் இருக்கும். இல்லாட்டி ஹியரிங் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். காது கேட்கும் திறன் வந்து குறைவா வந்து இருக்கலாம். அல்லது நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதுகளை வந்து கேட்டாலும் அதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னன்றதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையர் கார்டிகல் ஃபங்க்ஷனும் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அதற்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் கொடுக்கணும். இதுல இயன்முறை மருத்துவம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மறுவாழ்வு சிகிச்சையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா இந்த உடல் இயக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்டு கொண்டு வர்றதுல இயன்முறை மருத்துவத்துடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அப்ப இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கு இயன்முறை மருத்துவத்தை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சிருந்து இருக்கணும். இவங்களுக்கு இயன்முறை மருத்துவம் ஐசியூல அதாவது அவசர சிகிச்சை செய்யும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வைட்டல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து சொல்லும் இல்லையா, அந்த உடல் உள்ளுறுப்புகளுடைய நிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான வந்து நிலைக்கு வந்து வரும் பொழுது அல்லது இவங்களுடைய மற்ற எல்லா பாகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான நிலையில வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த இயன்முறை மருத்துவத்தை நம்ம வந்து இவங்க பக்கவாதம் பாதிக்கப்பட்ட அந்த 48 மணி நேரத்துல இருந்து கூட உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கு படுக்கையில வந்து இருக்கும் பொழுது நிறைய பக்க விளைவுகள் வரவிடாம நம்ம வந்து தடுக்க முடியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்சோர் அந்த படுக்கையில வந்து தொடர்ந்து வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா படுக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் பொழுது ஒரே இடத்துல அழுத்தம் வந்து ஏற்படும் பொழுது இவங்களுக்கு முதுகுல கீழ்ப்புறங்கள்ல அந்த தோள்பட்டையில மேல்புறங்கள்ல சின்னதா புண்ணு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயன்முறை மருத்துவம் செய்யும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டப்படும். முதல் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரே பொசிஷன்ல தொடர்ந்து படுத்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா மசிலுடைய அந்த பல்க் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறையும், மசில் பவரும் வந்து குறையும். ஸோ மசில் பவரை நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து எரிகெயின் வந்து பண்றதை விட அந்த மசில் பல்கை நம்ம வந்து குறைய விடாம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மசில் பல்க் வந்து குறைய விடாம பார்த்துக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ரிலாக்ஸ்டு பேசிவ் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்முறை மருத்துவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்லேயே படுத்திருக்கும் பொழுது சில எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செஞ்சு விடுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து செய்யும் பொழுது இந்த தசைகளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையாம அந்த மசில் பல்க் மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசிலுடைய பவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மசில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்நார்மல் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அப்நார்மல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் வந்து பண்ணி விடுவாங்க. நார்மல் சைடு அவங்களாவே ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய பயிற்சிகளை வந்து சொல்லி கொடுப்பாங்க.
ஸோ நம்ம வந்து படுத்த படுக்கையா வந்து இருக்கும் பொழுது வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த இயன்முறை மருத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்புகளை வந்து வரவிடாம பார்த்துக்கும். ஸோ இயன்முறை மருத்துவம் அங்கேயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து படுக்கையில இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மூச்சு பிரச்சனையும் அல்லது நுரையீரல்ல தொற்று ஏற்படுவதற்கோ நுரையீரல்ல உள்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சளி போன்ற திரவம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்பட்டு நுரையீரலுடைய இந்த ஃபங்க்ஷன் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சில நேரங்கள்ல செஸ்ட் பிசியோதெரப்பின்னு வந்து சொல்லுவோம். அதை அவங்க வந்து கொடுத்து நுரையீரல்ல சளி வந்து பாத்தீங்கன்னா வந்து அது தங்காம அதை செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்து அவங்க வந்து வெளியில வந்து கொண்டு வர வச்சிருவாங்க. அதற்கு நிறைய வந்து மூச்சு பயிற்சிகளும் சில செஸ்ட் பிசியோதெரப்பின்னு வந்து சொல்லுவோம். சில வந்து பாத்தீங்கன்னா வந்து பயிற்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வந்து நுரையீரல் பாதிப்புகள்ல இருந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதுகாத்துக்க முடியும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதே பாதிப்புகள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கும். இந்த பயிற்சிகள் வந்து செய்யும் பொழுது மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த இதயத்திற்கு உண்டான சில பயிற்சிகள் இருக்கு. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து காஃப் மசில் பம்பிங் எக்ஸசைஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். காஃப் பம்பிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதயத்துடைய செயல்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சமநிலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க மருத்துவமனைக்கு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட் சைடு ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அவசர சிகிச்சை பிரிவுல இருந்து இருந்தா கூட வந்து இவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயன்முறை மருத்துவத்தை நம்ம வந்து இவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு வந்து பக்க விளைவுகள்ல இருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா அங்கேயே வந்து இயன்முறை மருத்துவம் மிக மிக முக்கியம். அதற்கு அடுத்தபடியா அவங்க அவசர சிகிச்சை எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெட் சைடு ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஆக்டிவிட்டிஸும் வந்து கொடுப்பாங்க. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களை கொஞ்சம் மொபிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. படுக்கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து வலது புறமும் இடது புறமும் திரும்பி படுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அது போக இவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டு நீங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டீச் பண்ணுவாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதிப்பு இல்லாத பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அசிஸ்டட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து வலதுபுறம் கை நமக்கு நல்லா வந்து இருக்கும். அப்ப அந்த கையை வந்து பிடிச்சிட்டு தூக்குற மாதிரியான வந்து பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து கைக்கும் கால்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா சேர்ல நீங்க வந்து உட்காடுறீங்க இல்லாட்டி பெட்ல வந்து உட்காடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பகுதி வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் பொழுது இந்த முதுகு தண்டுவடத்துல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சதை வந்து வீக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து வளையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த பக்கம் மசில் வீக்கா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வளையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த சைடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பைனல் கார்டை வந்து போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதற்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கையை என்ன பொசிஷன்ல வந்து வச்சிருக்கணும்னு உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ரைட். அதற்கு அடுத்தபடியா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்ல பாராடிக் டைப் வந்து கரண்ட்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து இருக்கு. இது வந்து கொடுக்கும் பொழுது இந்த தோள்பட்டையில இருந்து கைகள் முழங்கை விரல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அசைவுகள் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது இந்த மசில் பவர் ஜீரோ நம்ம வந்து சொல்லுவோம். எந்த ஒரு அசைவும் வந்து இல்லாம வந்து இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கிறது மிக மிக முக்கியம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர் வந்து இருக்கு. நிறைய கான்ட்ராண்டிகேஷன் வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து கான்ட்ராண்டிகேஷன் வந்து இல்லாம வந்து இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு இந்த
எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நரம்பு செல்கள் வந்து சீக்கிரம் வந்து வேலை பார்த்து பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சதைகளுக்கு வந்து சென்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட்டை வரக்கூடிய ஒரு வேலையை இது வந்து செய்யும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ரைட். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜில் இவங்களுக்கு வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது கட்டாயமாக வந்து இருக்கும். ஆரம்பத்தில் இவங்க வந்து உட்கார வந்து வச்சுட்டு இவங்களுக்கு இந்த வைட்டல் ஸ்டேட்டஸ் வந்து எதுவும் வந்து மாறுதா, பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருக்கா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி வந்து இருக்கு, பிளட் ப்ரெஷர் எதுவும் ரைஸ் ஆகுதா அல்லது லோ ப்ரெஷர் எதுவும் ஆகுதா, சுகரோட லெவல் எதுவும் மாறுதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கும். இந்த ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இடுப்பு எலும்பு பகுதியும் அல்லது முழங்கால் பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களால வந்து காலை வந்து பலமா ஊண்டி நிற்க முடியாது. அப்ப இவங்களுக்கு நம்ம வந்து என்ன வந்து பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா அந்த இடுப்பு எலும்பையும் முழங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான பொசிஷன்ல லாக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள நிற்க வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள தொடர்ந்து நிற்க வைக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு உட்புறத்துல முக்கியமாக அந்த குருத்தெலும்பு சவ்வுப்பதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ரியோசெப்டார்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நரம்பு செல்கள் இந்த சிக்னலை ப்ராப்பராக வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களுக்கு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து திரும்பி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜில் அவங்கள வந்து நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்களை நிற்க வைக்கும் பொழுது வித்தவுட் சப்போர்ட்டில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்க முடியாது. இன்முறை மருத்துவர்கள் மற்றும் சில கேர்டேக்கர் போன்றவர்களோட உதவியோட தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை நிற்க வைக்க முடியும். இவங்களை தனியாக நிற்க வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண வந்து விஷயம் வந்து கிடையாது. இந்த மாதிரி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வைக்கும் பொழுது நீ லாக் பண்ணணும், இடுப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெல்விக்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஷோல்டர் ஸ்பைனல் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், மற்றும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பாகங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டு நிற்க வைக்கணும். இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு டில்ட்டிங் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதாவது டேபிளில் வந்து படுக்க வந்து வச்சுட்டு உங்களை ப்ராப்பராக வந்து நீ ஹிப் ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து வெல்க்ரோ பெல்ட் ஏதாவது வந்து இருக்கும். அதை நல்லா வந்து போட்டு ஆப்டிமல் ப்ரெஷரில் வந்து டைட் பண்ணிவிட்டு இவங்கள நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருந்து வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு வரலாம். இது ஹரிசாண்டல் பொசிஷன்லேருந்து வெர்டிக்கல் பொசிஷன் வந்து கொண்டு வர்றது சாதாரணமாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த தலைக்கயம் ஏற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர்றதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும். உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை இந்த ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாது. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த மூளையோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இங்கே மூளை பாதிப்பு வந்து இருக்கிறதுனால இந்த ரத்த அழுத்தத்தை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணாது. ஒரு பொசிஷனில் இருந்து இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணும் பொழுது இந்த மூளை தன்னோட வேலையை வந்து செய்கிறதுக்கு அதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 டிகிரி ஒரு 10 டிகிரி வந்து கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகல் பொசிஷனில் நிற்க வைப்பாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் சப்போர்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் ஃப்ரேம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரச் இந்த மாதிரி வாக்கிங் எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இதை வந்து பயன்படுத்தி நம்ம இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வைக்க முயற்சி பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நிற்க வைக்க முயற்சி செய்யும் பொழுதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயன்முறை மருத்துவருடைய கைடன்ஸும் அவங்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தேவைப்படும்.
இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் சப்போர்ட்டுக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அவங்கள நம்ம வந்து வாக்கிங் ஃப்ரேம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சில வாக்கிங் ஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் சப்போர்ட்டுக்கு வந்து கொண்டு வரலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டிவிஜுவல் சப்போர்ட்ல இருந்து இவங்கள வாக்கிங்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாண்டிங்லேயே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஸ்டெப்பிங் எக்ஸசைஸ், நீ ரைஸ் எக்ஸசைஸ், ஆங்கிள் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங்லேயே சில எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டியது வந்து இருக்கும். அல்லது சைக்கிளிங், பெடலிங் இந்த மாதிரி வந்து சில ஆக்டிவிட்டிஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெட்மில்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வந்து ரோபோட்டிக் டைப் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இதில் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண வந்து வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாக்கிங் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இந்த வாக்கிங்கை கொண்டு வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து வந்தவங்களுக்கு சர்க்கண்டக்ஷன் கெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நல்ல பக்கம் வந்து காலை வந்து ஊண்டி பாதிக்கப்பட்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பை ரொம்ப அதிகமாக வந்து தூக்கி ஒரு மாதிரி காலை வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கம்டக்ஷன் கெயிட்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான வாக்கிங் பேட்டர்ன் வந்து போக விடாமல் இவங்க வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் கெயிட் பண்ணணும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட சேர்ந்து நமக்கு வந்து கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில மேக் ஆக்டிவிட்டிஸ், சில ரெசிஸ்டர் டைப் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து இவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதுல ரொம்ப முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வந்து கைகளுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து விரல்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து எக்ஸசைஸ் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கைகள்ல வந்து ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும். எல்போல மூவ்மெண்ட் ஈஸியா கிடைச்சிடும். ஈவன் மணிக்கட்டுல கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். ஆனா இந்த ஃபிங்கர்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். சின்ன சின்ன வந்து வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த விரல் தான் வந்து பண்ணும். அந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் அதிகமாக கூட வந்து தேவைப்படும். இந்த விரலை வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கையை வந்து மூடி திறக்க வந்து வைக்கிறது, சின்ன சின்னதா காயின், பேப்பர், ஒரு விசிட்டிங் கார்டு அந்த சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த விரல் மூலமா அவங்கள வந்து பிடிக்க வந்து வைக்கிறது, பேனாவை வந்து கையில வந்து பிடிக்கிறது, ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான சில வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் வந்து காலங்கள் வந்து ஆகும். ஆனா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வேகமாவே வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து வர்றதை நான் நிறைய வந்து பார்த்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து விரல்களுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுப்போம். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எல்லா வந்து மூவ்மெண்ட்டும் வந்து வந்துருச்சு. நல்லா வந்து ஸ்டேபிளா வந்து அவங்களால வந்து நிக்க முடியுது. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தடுமாறாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வேகமா இல்லைனாலும் மெதுவாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்க முடியுது. ஸோ இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யறதுக்கு இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும். இங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும். தன்னுடைய அன்றாட வேலைகள் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சில வந்து காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஒரு இடத்துல வந்து போறோம், ஒரு இடத்துல வந்து சமையல் பண்ண வேண்டியது வந்து இருக்கு அப்படின்னா வந்து பாத்திரத்தை எடுத்து வைக்கணும், ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும், லைட்டரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து சில வேலைகள் செய்யறதுக்கு அவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணணும். இதை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசியோதெரபிஸ்டே வந்து செஞ்சிடறாங்க. சில இடங்கள்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள்ல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்றாப்புல உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து படி ஏறணும் அப்படின்னா வந்து படி எப்படி வந்து ஏறுறது, படி ஏறும்பொழுது வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இதாவது பிடிக்கணும்னா எங்க வந்து பிடிக்கிறது, இந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், எத்தனை டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து தூக்கலாம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ஆக்டிவிட்டிஸை வந்து இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது வந்து வீடுகளில் வேலை பார்க்க இடக்கூடியங்கள, ஆஃபீஸில், ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்த சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணக்கூடிய பப்ளிக் பிளேஸில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அவங்க அந்த அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஃபுல் ரேஞ்ச் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், பேலன்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், போஸ்டரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், அவங்களோட வாக்கிங் பேட்டர்னையும் கரெக்டாக நம்ம வந்து செஞ்சுருவோம். இது எல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அன்றாட வேலைகளுக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸை இவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த
பிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும் வந்து நம்ம வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்குன்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியா வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஸ்பீச் வர்றதுக்கு லிப் மூவ்மெண்ட், டங் மூவ்மெண்ட் அதை எப்படி கோஆர்டினேட் வந்து பண்ணணும். அந்த பெலேட்டை வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேல் படத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டச் பண்ணணும், சவுண்டை எப்படி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும், பிரீத்திங்கை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு வாய்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக வந்து பேசணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீச் தெரப்பி வந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த பேச்சு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் கொண்டு வந்துருவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் தெரபிஸ்டோட பங்கு மிக மிக முக்கியம். ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து நிறைய வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்து வந்தாலும் இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷன்ல ஓரல் கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீச் தெரப்பி ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்பீச்சும் கரெக்டா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட் இன்ஜுரி இதெல்லாம் ரொம்ப சிவியரா வந்து ஏற்பட்டு இருந்திருந்தால், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையுடைய பாதிப்பு வந்து ரொம்ப வந்து டெப்தா அதிகமாக வந்து இருந்திருந்தால் இவங்களுக்கு ஹையர் கார்டிகல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஆகிருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சப்போஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞாபக சக்தி வந்து வரல, பேசும்போது அந்த கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹியரிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வார்த்தைகள் அப்படின்றத நம்மளால வந்து அனலைஸ் வந்து பண்ண முடியல. இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இருக்கு. அல்லது இவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரியேஷன் தெரப்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரப்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சில எக்ஸ்ட்ரீமான வந்து கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி வந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் கூட வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபீட்பேக் தெரப்பின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெக்னிக் வந்து இருக்கு. அது நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஹேவியரல் தெரப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பியும் ரெண்டு சேர்த்து வந்து கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி, அந்த லேர்னிங் ப்ராப்ளம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் வித் ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி பண்ணிடலாம். ஒரு கேள்வியை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மருத்துவங்கள் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்கள பழைய மாதிரி முக்கியமாக அவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒருவேளை 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்களாக இருந்திருந்தால் வயது நமக்கு வந்து குறைய அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஏன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலி மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால இந்த 30ல இருந்து 50 வயசுக்குள்ள வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வேகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடாப்ட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதே இது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். அதோட சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து மெடிசின்ஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து மருத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வாமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி சில ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுல கொஞ்சம் சிரமம் வந்து இருக்கும். நம்ம எல்லாத்தையும் அப்படி வந்து சொல்லிட முடியாது.
இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து இல்லைன்னா வந்து கூட இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து இருந்தாலும் இங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, பயோஃபீட்பேக், இந்த மாதிரி வந்து ரெக்ரியேஷன் தெரப்பி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான வந்து என்னென்ன வந்து மருத்துவங்கள் கொடுத்தாலும் இதுல அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து இருந்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி நம்மளால வந்து கொண்டு வர முடியும். இவங்களுடைய இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயன்முறை மருத்துவமும் மறுவாழ்வு சிகிச்சை மருத்துவமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக முக்கியம். இந்த வீடியோ பத்தி வந்து ஏதோ உங்களுக்கு சந்தேகம் வந்து இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கேட்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.